இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி மூலிகைலாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் ஏன் கம்மி விலையில் நிலத்தை கொடுக்கணும், எங்ககிட்ட நில விலை அதிகம். இது ஒரு தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சா, ரியல் எஸ்டேட் ஆள் பேசுகிற பேச்சா? சரி, அப்போது இதில் ஒரு வார்த்தை அவர் சொல்வதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு முதலீடுக்கு தாங்க நாங்கள் முக்கியத்துவம் தருவோம், அவங்க கியூவில் நின்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரிகேடு எவ்வளோப்பா முதலீடு தருது? டே, ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன் ஃப்ளாட்டு கட்டுறான்ப்பா, அதை முதலீடுன்னு சொல்லி ஏமாத்தினவங்க தானே நீங்கள். அதில் என்னப்பா வேலைவாய்ப்பு இருக்குது? பூரா பேரும் வந்து அங்கே அந்த சாரம் கட்டுறதுலேருந்து, அடித்தளம் போடுறதுலேருந்து, அந்த மேனுவல் லேபரை செய்கிறவங்க அத்தனை பேரும் வடமாநில தொழிலாளர்கள். கரெக்டாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. யாருக்காவது நம்ம ஆளுக்கு என்னப்பா வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கும் சொல்லுப்பா? பிரிகேடில் கர்நாடகா நிறுவனம், அங்கே மேனேஜர் லெவலில் சீனியர் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க அதுக்கும் போக முடியாது. அதிகபட்சம் கொஞ்சம் சிவில் இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த சைட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வச்சுப்பாங்க இல்லையா? அந்த கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே இருக்குமா அந்த வேலை வாய்ப்பு? நான் கேட்குறேன், 99 பைசா